Morning students. In the previous classes we studied about parameterized function. Today we are going to see the continuation of parameterized function. So parameterized function அப்படினா என்ன அப்படினு பார்த்தோம். So நம்மளுடைய function declaration and function callingல inside of the programல நம்ம என்ன பண்ணுவோம்னா parametersஐ பாஸ் பண்ணுவோம். parametersல valuesம் நம்ம பாஸ் பண்ணுவோம். இந்த parametersஐ வந்து நம்ம வந்து arguments அப்படினு சொல்லலாம். It's like variables அப்படினு நம்ம பார்த்தோம். Okay. ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ராக்கெட் அந்த இன்சைட் ஆஃப் த ப்ராக்கெட்ஸில் தான் நம்மளோட வேரியபிள் அதாவது பேராமீட்டர்ஸை நம்ம பாஸ் பண்ணுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஸோ அதோடைய கண்டினியூவேஷன் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ நமக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் ஹேஸ் ஏ ஃபங்க்ஷன் வித் 2 ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் 1 ஆர்கியூமெண்ட்டை வந்து எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து இங்கே 2 ஆர்கியூமெண்ட்ஸ் எப்படி நம்ம பாஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அங்கே பாருங்கள். ஸோ ஃபங்க்ஷனில் வந்து நம்ம 2 வேரியபிள் எடுத்துக்கிறோம். அதான் பேராமீட்டர் எஸ் நேம் அண்டு ஸ்ட்ரென்த்து. ஸோ ஸ்கூல் நேம் அண்டு ஸ்ட்ரென்த்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேரியபிள் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணணும், அதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளோட ப்ரோக்ராமை எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஆங்குலர் ப்ராக்கெட் கொஷின் மார்க் PHP. ஸோ இப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதான் வந்து PHP ஃபைலில் ஸ்டார்டிங் இப்படி தான் நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஃபங்க்ஷனுடைய நேம் ஸ்கூல் நேம். ஸோ ஃபங்க்ஷனுடைய நேம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் அப்படின்ற கீவேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட்டு ஸ்கூல் நேம் பாருங்கள், எஸ் நேம் கமா ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம கொடுத்தாச்சு. ஸோ ஓப்பன் ப்ரேஸ் போட்டாச்சு. இதில் எக்கோவில் எஸ் நேம் இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ். ஸோ எக்கோவில் நம்ம ஸ்கூலுடைய நேம் வரணும், லாஸ்ட்டில் பாருங்கள் ஸ்ட்ரென்த்தும் வரணும். ஸோ நடுவில் வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, இந்த மெசேஜும் வரணும். இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே அது வரும். அப்போ ஸ்கூல் நேம் அடுத்தது இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ்ன்னு கொடுத்து ஸ்ட்ரென்த்தும் நமக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்கோவில் கொடுத்துருக்கோம். இது அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் எக்கோ அப்படின்றது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்கூல் நேம். ஸோ ஸ்கூல் நேம் இது வந்து அவுட்புட்டுக்கு வந்து நம்ம என்ன எப்படி வரணும் அப்படின்றதாக கொடுத்துருக்கோம். ஸோ கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை. ஸோ ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா 200. அடுத்த ஸ்கூல் நேம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி, ஸ்ட்ரென்த் 300. ஸ்கூல் நேம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னை 250. ஸ்கூல் நேம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காஞ்சிபுரம் 100. ஸ்கூல் நேம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருநெல்வேலி 200. இது எல்லாமே ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேராமீட்டர் அப்படின்றது நம்ம அங்கே இது ஸ்கூல் நேம்ன்ற ஃபங்க்ஷனில் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் வேல்யூ எல்லாமே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃபங்க்ஷன் அப்படின்னு கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் நேம் ஃபங்க்ஷன் கொடுத்து அதுக்குள்ளே எஸ் நேம் ஸ்ட்ரென்த்துன்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதுதான் வந்து நமக்கு பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய வேல்யூஸ் தான் வந்து நம்ம கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு எப்படி அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் 200 அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அடுத்தது கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் 300. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னை இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் 250. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காஞ்சிபுரம் இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் 100. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் 200. கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருநெல்வேலி இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் 200. இந்த மாதிரி நமக்கு அவுட்புட்டை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே. ஸோ இதான் வந்து அதாவது இது எதுக்காக எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர்ஸ் வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிள் 1 அதாவது 1 ஆர்கியூமெண்ட்டை மட்டும் அதாவது 1 பேராமீட்டர் மட்டும் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ 2 வேல்யூஸ் வந்து எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா அனதர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எ ஃபங்க்ஷன் டு ரிட்டர்ன் எ வேல்யூ யூஸ் த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரிட்டர்ன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஓகேங்களா. அந்த ரிட்டர்னை யூஸ் பண்ணி எப்படி வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது ஒரு மெத்தட். ஸோ ஆங்குலர் ப்ராக்கெட் கொஷின் மார்க் PHP. ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஃபங்க்ஷனை மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நம்ம எடுத்துக்கூடிய ஃபங்க்ஷனுடைய நேம் சம். ஸோ 2 வேரியபிள் எடுத்துக்கிறோம், எக்ஸ் கமா ஒய்ன்னு 2 வேரியபிள் எடுத்துக்கிறோம். சம் அப்படின் போதே நமக்கு தெரியும். ஸோ டோட்டல் பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்போ எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ண போகிறோம். டோட்டல் பண்ணால் எவ்வளோ கிடைக்குமோ அதுதான் நமக்கு வேல்யூ அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் பிரேஸ் z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. ஸோ இந்த z அவுட்புட் வேரியபிள் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்றது இன்புட் வேரியபிள். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயுமே நம்ம டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணணும், அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரிட்டர்ன் zன்றது தான் அவுட்புட் வேரியபிள். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஆட் பண்ணோம் அப்படின்னா zக்கான வேல்யூ என்னவோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. ஸோ அதை வந்து க்ளோஸ் பிரேஸ் போட்டுக்கலாம். இப்போ அவுட்புட் வந்து நமக்கு எப்படி கிடைக்கணும் அப்படின்றதுக்கான எக்கோவில் கொடுத்துருக்காங்க.
ஸோ எக்கோவில் பாருங்கள் வித்தின் கோட்ஸ்குள்ளே 5 + 10 = 2 அப்படின்னு நமக்கு அவுட்புட்டில் வரணும். அதுக்கப்புறம் தான் ஆன்சர் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி வரும். ஸோ ஈக்குவல் டு சம் ஆஃப் 5, 10. அப்போ சம் ஆஃப் 5, 10னா சம்னா என்னன்னு இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸு ஒய்னா அப்போ எக்ஸ்னா 5, ஒய் அப்படின்னா 10. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்னும் போது 10 + 5 15 அப்படின்னு நமக்கு இசட்டில் 15 நமக்கு கிடைக்கும். அது மாதிரி தான் நெக்ஸ்ட்டும். ஸோ 7 + 3 = 2ன்ற அவுட்புட்டில் வரணும். நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் 7, 13 அப்படின்னு நம்ம கொடுத்தாச்சு. ஸோ எக்ஸோட வேல்யூ 7, ஒய்யோட வேல்யூ 13. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 20 நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி அடுத்த இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எக்கோவில் 2 + 4 = சம் ஆஃப் 2, 4. ஸோ எக்ஸ் = 2, ஒய் = 4. ஸோ டோட்டலாக 6 அப்படின்னு கிடைக்கும். இப்போ அவுட்புட் நமக்கு எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைனில் 5 + 10 = 15. நெக்ஸ்ட் லைனில் 7 + 13 = 20. நெக்ஸ்ட் லைனில் 2 + 4 = 6. ஸோ இப்படி தான் நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்து ரிட்டர்ன் ஃபங்க்ஷன். ஸோ ரிட்டர்ன் பாருங்கள், ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரிட்டர்ன் இசட்னு. அப்போ அவுட்புட் வேரியபிள் என்னவோ அதை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் ரிட்டர்ன் ஃபங்க்ஷனுடைய ஃபங்க்ஷன். ஓகேவா. ஸோ இதான் வந்து பேராமீட்டரைஸ்டு வித் ஆர்கியூ இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அரே இன் பிஹெச்பி. ஸோ அரேவை எப்படி நம்ம வந்து பிஹெச்பியில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். Array is a concept that stores more than one value of same data type in single array variable. There are 3 types of array concept in PHP. So array அப்படின்னா என்ன சொல்லுங்க, store more than one value. ஸோ ஒரே டேட்டா டைப்பில் more than one value நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து array அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த அரேயில் பார்த்தீங்கன்னா 3 types of arrays இருக்குது. இல்லை ஃபர்ஸ்ட் வந்து indexed array, நெக்ஸ்ட் associative array, தேர்ட் வந்து மல்டி டைமென்ஷனல் அரேன்னு சொல்லிட்டு 3 types of arrays வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ அரேவுடைய சின்டெக்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரே சின்டெக்ஸ். ஸோ அரே டிஃபைன்ஸ் வித் கீவேர்ட் அரே. அரேன்ற கீவேர்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் அரேயை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே வந்து இண்டெக்ஸ்ட் அரேக்கான எக்ஸாம்பிள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், $சிம்பிள் அரே வேரியபிள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அரே வேரியபிள்ன்றது வேரியபிளோடைய நேம். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி $சிம்பிளை நம்ம கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ பாருங்கள், $சிம்பிள் கொடுத்து அரே வேரியபிள் அப்படின்னு கொடுத்துருவோம். ஈக்குவல் டு அரேன்ற கீவேர்டை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அரே அப்படின்னாலே அரேயோடைய கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ அரேன்னு கொடுத்தாச்சு. அதுக்குள்ளே பாருங்கள், அரேக்குள்ளே ப்ராக்கெட்குள்ளே பாருங்கள் வேல்யூ 1, வேல்யூ 2, வேல்யூ 3 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வித்தின் டபுள் கொட்டேஷனில் சிங்கிள் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கமாவை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க செப்பரேட் பண்ணுறதுக்கு. அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா 0th பொசிஷனில் போய் ஸ்டோர் ஆகும். செகண்ட் வேல்யூ ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஸ்டோர் ஆகும். தேர்ட் வேல்யூ செகண்ட் பொசிஷனில் ஸ்டோர் ஆகும். இப்போ ஒரு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். அந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம வந்து ஒரு 3 திங்ஸ் எடுத்துகிட்டு போய் எடுக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸ் வச்சுருவோம். அதுக்கு மேலே ஒரு பாக்ஸுக்குள்ளே இப்போ 3 புக்கு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாக்ஸுக்குள்ளே ஃபஸ்ட்டு புக் எடுக்கிறோம். அடுத்தது அதுக்கு மேலே இன்னொரு புக் எடுக்கிறோம். அதுக்கு மேலே இன்னொரு புக் எடுக்கிறோம். அப்போ அடியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 0th பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு புக்கு இருக்கு இல்லையா, அந்த புக்கை வந்து நம்ம 0th பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பொசிஷன். ஸோ 0லேருந்து தான் நம்ம கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி தான் வந்து அரேயில் வந்து வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா. அப்போ நம்ம கொடுக்குற 5 வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா 0லேருந்து 4 வரைக்கும் டோட்டலாக 5ன்னு வரும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி 0th பொசிஷன், ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் பொசிஷன் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. அரே வந்து எப்போயுமே டிஃபைன் பண்ணும்போது கீவேர்டு அரேன்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அரேக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேல்யூ ஸ்டோர் பண்ணும்போது பொசிஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சின்டெக்ஸ் பாருங்கள். அசோசியேட்டிவ் அரேக்கான சின்டெக்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அரே கீ. அரேயில் கீ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். கீ ஈக்குவல் டு வேல்யூ. ஸோ அந்த கீக்கான வேல்யூஸ் என்னவோ அதை கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கமா, நெக்ஸ்ட் அனதர் கீ ஈக்குவல் டு வேல்யூ, அதுக்கான வேல்யூ கமா, நெக்ஸ்ட்டு கீ ஈக்குவல் டு வேல்யூ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கீக்கும் எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை வேல்யூ நம்ம கொடுத்துட்டே போகலாம். அதான் வந்து எக்ஸெட்ரான்னு கொடுத்து லாஸ்ட்டில் செமிகோலன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து வேல்யூஸை அரேக்கு வந்து பாஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து கீ.
ஸோ கீ ஈக்குவல் டு ஸ்பெசிஃபைஸ் த கீ நியூமெரிக் ஆர் ஸ்ட்ரிங். ஸோ கீயில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நியூமெரிக்காகவும் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கீ வேல்யூ வந்து நியூமெரிக், அதாவது நம்பர்லேயும் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி லெட்டர்ஸ் அதாவது ஸ்ட்ரிங் வேர்டுலேயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வேல்யூ ஈக்குவல் டு ஸ்பெசிஃபைஸ் த வேல்யூ. வேல்யூ வந்து நம்ம கொடுக்குற கீக்கான வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ சின்டெக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு டாபிக் அப்படின்னு எடுத்துகிட்டா அது சின்டெக்ஸ். நீங்கள் சின்டெக்ஸ் எழுதினாலே அதுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க எப்போவுமே. சும்மா 4 or 5 வேர்டு தான் இருக்கும். ஸோ அதை எழுதினாலே, அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் சின்டெக்ஸை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சின்டெக்ஸ் அப்படின்றது லைக் கிராமர் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி லைக் ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து சின்டெக்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து indexed arrays. Arrays with numeric index for the available values in array variable which contains key value pair as user developer can take the values using keys. இப்போ இண்டெக்ஸ் அரேனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அரேஸில் பார்த்தீங்கன்னா நியூமெரிக் இண்டெக்ஸ் வேரியபிள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நியூமெரிக் இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் இன் அரே வேரியபிள் விச் கண்டெயின் கீ வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அரே வேரியபிளில் பார்த்தீங்கன்னா ஸோ வேல்யூஸ் வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆங்குலர் ப்ராக்கெட் கொஷின் மார்க் பிஹெச்பி. நம்மளோட வேரியபிள் நேம் டீச்சர் நேம். ஸோ வேரியபிளுக்கு முன்னாடி டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க. டீச்சர் நேம் நடுவில் வந்து ஸ்பேஸ் விடக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து அண்டர்ஸ்கோர் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டர்ஸ்கோர் சிம்பிள் கொடுக்கும்போது டீச்சர் நேம் அப்படின்றது ஒரே வேரியபிள் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் அண்டர்ஸ்கோர் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். அண்டர்ஸ்கோர் இல்லை அப்படின்னா டீச்சர் தனியாகவும் நேம் தனியாகவும் வேரியபிளாக அதை எடுத்துக்கும். ஸோ அதனால தான் ஓகே எரர் காமிக்கும் உடனே. ஓகே, ஏன் அப்படின்னா 2 வேரியபிளுக்கு நடுவில் கமா வரணும் அண்டு டாலர் சிம்பிள் வரணும். ஸோ நம்ம வெறும் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா எரர் காமிக்கும். அண்டர்ஸ்கோர் கொடுத்ததால ஒரே நேமும் அது மென்ஷன் பண்ணிடும். ஈக்குவல் டு அரே. அரேல பாருங்கள் இனியன், கவின், நிலானின்னு சொல்லிட்டு 3 நேம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. எக்கோவில் பார்த்தீங்கன்னா வித்தின் கோட்ஸ்குள்ளே த ஸ்டூடெண்ட்ஸ் நேம் ஆர் அப்படின்ற மெசேஜோட நமக்கு என்ன வரணும், டாட் டீச்சர் நேம் இன் பாருங்கள். அரே அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 0, ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 0ன்னு கொடுத்தாச்சு. ஸோ டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு கமா கொடுத்துருக்காங்க. டபுள் கொட்டேஷனில் கமா வரணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ கமா வரும். திரும்பவும் ஒரு டாட் வச்சுட்டு டீச்சர் நேம் ஆஃப் 1. ஸோ அங்கேயும் ஒரு டாட் வச்சுட்டு டபுள் கொட்டேஷனில் அண்ட் அப்படின்ற மெசேஜ் வரணும். அடுத்தது டீச்சர் நேம் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் கோட்ஸ்க்குள்ள ஒரு டாட் வச்சுருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து நமக்கு அவுட்புட் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோம் பிஹெச்சி. அப்போ நமக்கு அவுட்புட் எப்படி கிடைக்கும் பாருங்கள். இந்த டீச்சர்ஸ் நேம் ஆக்சுவலாக வந்து டீச்சர் நேம் வேரியபிள் எடுத்தாலும் இங்கே ஸ்டூடெண்ட் நேம்னு வரக்கூடாது, டீச்சர் நேம்னு வரணும். த டீச்சர் நேம் ஆர் த டீச்சர்ஸ் நேம்ஸ் ஆர் ஃபஸ்ட் என்ன இனியன். ஓகேவா, ஸோ டாட் கமா